என்ன சமைக்கணுமா நீங்க? தக்காளி சாதம், காலிஃப்ளவர் கிரேவி. காலிஃப்ளவர் கிரேவியா? பக்கோடா போடு. இது வராங்க. என்னையால விடு. அது அப்படி இல்லம்மா, ஒரு இதுக்கு உருப்பட மாட்டாங்க. நீ கல்லாட்ட பெண்ணி வைங்க 2 பேரும் சேர்ந்து. யாரத்துக்கு கல்லாட்டை பத்தி நீ பேசாத காய்கறி ப்ளீஸ். ப்ளீஸ் சிந்தியா. காலிஃப்ளவர் ஃபுல்லா போடணும், கொஞ்சம் போதும். ஆன்சர் எவ்வளவு போடணும்? 2 போட்டாலே கரெக்டா வரும். ஐயாவது ஓடு நைட்டுக்கு கல்யாணம்டா. இங்க வா. ஐயய்ய யாரு கரப்பே? கல்யாணம் விட்டு 7 போடு. ஓமரே நான் போட்டு விடுறேன். லட்சுமி எதுக்குமா கண்ணை மூடுற? வெங்காயத்தை தண்ணியில போட்டு அருமா, கண்ணு எரியாது. கழுவிட்டு அருமா வெங்காயத்தை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பொடி போட்டுக்கலாம்ல? பொடியே இல்லையே, மிளகா பொடி இருக்கு. பிரியாணி பொடினா வாங்கிட்டு வந்தீங்களா? பிரியாணி பொடி தக்காளி பிரியாணி சாப்பாடா தக்காளி சாப்பாடா? ஏதாவது ஒரு சாப்பாடு அப்பம்ல கடைசியில பேர் வச்சுருவான். பேர் வச்சுலாம் செய்வாங்க வீட்டுல. போய் பார்த்துட்டு வந்தேன் யார் வீட்டுல. தக்காளி சாப்பாடுக்கு இந்த சிக்கன் பொரிக்கிறாங்க, திருச்சி பொடி. ஆமா, அதை போடுறாங்க. நல்லா வாட ஜம்முன்னு அடுத்து சிக்கன் பொரிக்கிற பொடி போட்டாங்க. வாடை செம்ம வாடையா இருந்துச்சு. எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள. விடுறா. கறி மசாலா தூள் போட்டுருப்பாங்க, பொரிக்கிற மசாலா எடுத்து போடுவாங்க. நல்லா டேஸ்டா தான் இருக்கும். நீ மூடுறா. மிக்ஸி சாரம் ஒண்ணுமே இல்ல. இதை மூடி என்ன பண்ண போற? வெறும் மிக்ஸி ஓட்டவா? தக்காளி அரைச்சு போட்டோம்னா, அரைச்சு ஊத்திட்டோம்னா நல்லா இருக்கு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அதுவும் தக்காளி சாப்பாடுக்கு வேற என்ன வேணுங்களா? அவ்வளவுதான். இஞ்சி போடுங்க. இஞ்சி போதும். இஞ்சி நிறையா போட்டாலும் கஞ்சியா வரும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இவன் இது அரிப்பியாமா புழு எல்லாமே தின்னு தொலைய அந்த குரங்கு மங்கி. அடுப்படியில கசகசன்னு ஆளு இருந்தாலும் வேலையாக நீட்டா ஒரு ஆள் செஞ்சு போயிட்டு. நீயும் ஒரு ஆள் செஞ்சாலும் டேஸ்ட் வரணும். இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கும். ஆமா, இந்த பேரும் மாட்டேங்குது. நல்லா இல்லை, நல்லா இருந்துச்சு. நானும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். பாதுகாப்பா அது குழஞ்ச செய்வாரு. இல்ல என்ன கலந்துக்கு அறிவுன்றதே இல்லாம காசு வாங்க முடியுது. நான் கட்டி போச்சு ஏதாச்சும் ஓடி அம்மியில் ஆகி விட்டுருக்கே. நான் எவ்வளவு பெரிய ராஜாரம் உனக்கு தெரியும். கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசா. எப்படி பையன் பேசா வேணுமா? சாப்பிடுற மாதிரி காலையில வேலைக்கு போக முன்னாடி. அந்த காலத்துல என் வீட்டுக்காரோட பாக்கெட் பண்ணிட்டா. ஏன் ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. அசிங்கமா பேசாத, உனக்கு பூஸ்ட் போயிடுவாங்க. சார் நீங்க படுத்த வாட்டி நீங்க செத்தே போல சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல மூட்டி